இந்திய அரசியலில் திசையை தீர்மானிக்கும் மிக முக்கியமான 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்கள் நிறைவடைந்துள்ளன. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு முடிந்து ஒட்டுமொத்த தேசமும் நாளை வரவிருக்கும் தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருக்கிறது. இந்த 5 மாநிலங்களின் தேர்தல் களம், தற்போதைய நிலவரம் மற்றும் முன்னணி நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்புகள் ஆகியவற்றை இந்த காணொலியில் பார்க்கலாம். முதலில் இந்த தேர்தல் நடைபெற்ற மாநிலங்களில் பெரும்பான்மை இடத்தை நிரூபிக்க எத்தனை இடங்கள் தேவை என்பதை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் தேதி ஏப்ரல் 23 என்று அறிவிக்கப்பட்டது. மொத்தமுள்ள 234 இடங்களில் பெரும்பான்மை நிரூபிக்க 118 இடங்கள் தேவை. கேரளத்தில் தேர்தல் தேதி ஏப்ரல் 9 என்று அறிவிக்கப்பட்டது. மொத்தமுள்ள 140 இடங்களில் வெற்றியை பெற 71 இடங்கள் தேவை. மேற்கு வங்கத்திற்கு 2 கட்டமாக ஏப்ரல் 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் தேர்தல் நடத்தப்பட்டது. அங்கு பெரும்பான்மையை பெற மொத்தமுள்ள 294 இடங்களில் 118 தேவை. அஸ்ஸாம் தேர்தல் தேதி ஏப்ரல் 9 அறிவிக்கப்பட்டது. அங்குள்ள 126 இடங்களில் பெரும்பான்மை பெற 64 இடங்கள் தேவை. புதுச்சேரியில் ஏப்ரல் 9 தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அங்குள்ள 30 இடங்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க 16 இடங்கள் தேவை. இந்த தேர்தலின் போக்கை முன்கூட்டியே கணிக்க பல முன்னணி நிறுவனங்கள் களமிறங்கின. ஆக்சிஸ் மை இந்தியா, சி வாட்டர், மேட்ரைஸ், சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் மற்றும் ஜேவிசி போன்ற நிறுவனங்கள் தங்களின் எக்ஸிட் போல் முடிவுகளை வெளியிட்டுள்ளன. அஸ்ஸாம், இங்கு முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தலைமையிலான பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் என பெரும்பாலான நிறுவனங்கள் கணிக்கின்றன. பாஜக 85 இடங்களிலிருந்து 100 வரை வெல்ல வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. கேரளாவில் இடதுசாரி மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி இடையே கடும் போட்டி நிலவுகிறது. CNN நியூஸ் 8 கணிப்பின்படி ஐக்கிய ஜனநாயக முன்னணி கூட்டணி சிறிய முன்னிலை உள்ளதாகவும் 70 முதல் 80 இடங்கள் கிடைக்க வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. அடுத்ததாக மேற்கு வங்காளம். மம்தா பானர்ஜியின் கோட்டையில் இந்த முறை பாஜக கடும் சவாலை அளித்துள்ளது. சாணக்கிய ஸ்ட்ராட்டஜிஸ் பாஜக 150 160 இடங்களை வென்று ஆட்சியை பிடிக்க வாய்ப்புள்ளதாக கூறினாலும் பீப்புள்ஸ் பல்ஸ் நிறுவனம் திரிணாமுல் காங்கிரஸை மீண்டும் வெல்லும் என கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி, இங்கு என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்க வாய்ப்புள்ளதாக பீப்புள்ஸ் பல்ஸ் கணித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த தேர்தல் வரலாற்றிலேயே இல்லாத ஒரு திருப்பத்தை கண்டுள்ளது. திமுக, அதிமுக இடையே இரு துருவ அரசியலுக்கு இடையே தமிழக வெற்றி கழகத்தின் வருகை பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரும்பாலான எக்ஸிட் போல் முடிவுகள் திமுகவே ஆட்சி அமைக்கும் என்று சொல்லப்பட்ட போது ஜேவிசி நிறுவனம் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 131 150 இடங்களை பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றும் என்று ஆச்சரியமான முடிவை வெளியிட்டுள்ளது. திமுக தலைமையிலான கூட்டணிக்கு 80 முதல் 101 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என இது கணித்துள்ளது. ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பமாக நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் சுமார் 98 இடங்களிலிருந்து 120 இடங்களை வென்று கிங் மேக்கராக அல்லது ஆட்சியை அமைக்கும் சக்தியாக உருவெடுக்கும் என அதிரடியான கணிப்பை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக 18 முதல் 29 வயதுடைய இளைஞர்களின் 50% அதிகமான வாக்குகள் தாவேகாவிற்கு சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுகவின் வாக்கு வங்கியில் தாவேகா கணிசமான இடத்தை பிடித்துள்ளதாகவும் அதிமுக தனது பழைய செல்வாக்கை மீட்டெடுக்க போராடுவதாகவும் ஊடகங்கள் விவாதிக்கின்றன. தமிழகத்தில் 85.1% வரலாற்று சிறப்புமிக்க வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. இது ஆளுங்கட்சிக்கு எதிரான அலையா அல்லது புதிய மாற்றத்திற்கான ஆதரவா என்பது நாளை முடிவுகள் மூலம் தெரிந்துவிடும். இது போன்று உடனுக்குடன் துல்லியமான தேர்தல் முடிவுகளை தெரிந்து கொள்ள அறம் தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்கள்.